குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மீன் மீடியன் மோட் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிவிஜுவல் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ், டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ப்ராப்ளம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே டாப்பிக்கான அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இந்த மூணுமே ஒரே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேபிள் ஃபார்மை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் தனித்தனியாக நம்ம பார்த்தாச்சு இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரீஸில். இது மூணுத்தையும் சேர்த்து ஒரே டேபிள் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate arithmetic mean, geometric mean and harmonic mean for the following data: 35, 40, 52, 29, 51, 46, 27, 30, 30, 23. ஸோ ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்கக்கூடியது ஒரு இண்டிவிஜுவல் சீரீஸ். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸில் கேட்டிருக்கக்கூடியது அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இது நல்லா பார்த்துங்க. இந்த ஆன்சர் நீங்கள் வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் நார்மலாக அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா, அரித்மெட்டிக் மீனை விட ஜியோமெட்ரிக் மீன் குறைவாக இருக்கும், ஜியோமெட்ரிக் மீனை விட ஹார்மோனிக் மீனுடைய சொல்யூஷன் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதனுடைய ரூல்ஸ் என்னன்னா, அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் த ஜியோமெட்ரிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஹார்மோனிக் மீன். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஃபாலோ ஆகும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஃபார்மெட்டு. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது இண்டிவிஜுவல் சீரீஸ், அதனுடைய அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்முலா அரித்மெட்டிக் மீன். இங்கே ஏன் வந்து எக்ஸ் பார்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணலன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் இருக்கணுங்கிறதுக்காக அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், ஏஎம், ஜிஎம், ஹெச்எம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணதுனால இங்கே நான் எக்ஸ் பார்ங்கிற அந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணல. ஸோ அரித்மெட்டிக் மீனுடைய இண்டிவிஜுவல் சீரீஸ் ஃபார்முலா என்ன? சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஜியோமெட்ரிக் மீனுடைய இண்டிவிஜுவல் சீரீஸினுடைய ஃபார்முலா, ஜியோமெட்ரிக் மீன்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது லாக், ஆன்டிலாக். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் சமேஷன் லாக் எக்ஸ் டிவைடட் பை என். ஹார்மோனிக் மீனுடைய ஃபார்முலா ரெசிப்ரோக்கல் வேல்யூ ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ், என் டிவைடட் பை சமேஷன் 1 பை எக்ஸ். இதில் நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டாலே நம்ம டேபிளில் என்ன பண்ணணுங்கிற அந்த கன்ஃபியூஷன் நமக்கு இருக்காது. ஸோ ஃபார்முலாவில் இந்த சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்னுடைய சமேஷன் வேல்யூஸ், லாக் எக்ஸ்னுடைய சமேஷன் வேல்யூஸ், 1 பை எக்ஸ்னுடைய சமேஷன் வேல்யூஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்கான ஒரு ஃபார்மேட்டு. ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன் நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம என்னென்னு எடுப்போம்? எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. எக்ஸ்னுடைய டோட்டல் நம்முடைய அரித்மெட்டிக் மீனுக்கான ஒரு சொல்யூஷன். அதுக்கடுத்து நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் லாக் எக்ஸ். ஸோ இப்போ அந்த லாக் எக்ஸ்னுடைய டோட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லாக் எக்ஸ் எது கண்டுபிடிக்கிறதுக்காக? நம்மளுடைய ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட். அதுக்கடுத்து நம்மளுடைய 1 பை எக்ஸ்னுடைய சமேஷன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 1 பை எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஹார்மோனிக் மீனுடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதனுடைய வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு மூணுமே நமக்கு டோட்டல் தேவைப்படுது. அந்த மூணுத்தினுடைய டோட்டலும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாகணும். ஸோ நம்முடைய வேல்யூஸ் பார்த்துங்க. எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 35, 40, 52, 29, 51, 46, 27, 30, again 30, 23, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்னோட வேல்யூஸ் நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்? 10ங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். இப்போ லாக் எக்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸ்னுடைய வேல்யூஸுக்கு லாக் எக்ஸ், லாக் 35, லாக் இங்கே இருக்குது, லாக் 35 ஈக்குவல் டு, இப்போ லாக் 35னுடைய ஆன்சர் 1 பாயிண்ட். ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு 2 டிஜிட்டில் கொடுத்துருந்தா 1 பாயிண்ட் வரும், 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தா 2 பாயிண்ட் சம்திங்னு அதனுடைய லாக்னுடைய வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்டிலாக் எடுக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபைனல் சொல்யூஷனை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் கால்குலேஷன் போட்டுருங்க. ஸோ லாக் 35 ஈக்குவல் டு 1.5441, log 40 equal to 1.6021, log 52 equal to 1.7160, log 29 equal to 1.4624, log 51 equal to 1.7076, log 46 equal to 1.6628, log 27 equal to 1.5
4314. Log 30 equal to 1.4771. Again log 30 equal to 1.4771. Log 23 equal to 3617. ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. 1/x எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 divided by 35, 1 divided by 40, 1 divided by 52. அப்படியே உங்களுடைய கால்குலேட்டரில் போடுங்க. நான் எல்லாமே 4 டிஜிட்டில் எடுத்திருக்கேன். ஸோ log 35 equal to 1 log 35 equal to 0.0286. log 1/x 1 divided by 40 equal to 0.0250. log 52 equal to 1 divided by 52. 1 divided by 52 equal to 0.0192. 1 divided by 29 equal to 0.0345. log 51 1 by 51 equal to 0.0196. 1 divided by 46 0.0217. 1 divided by 27 equal to 0.0370. 1 divided by 30 equal to 0.033 போயிட்டு இருப்போம். நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1 divided by 30 equal to 0.33. 1 divided by 23 equal to 0.0435. ஸோ நமக்கு எல்லாத்தினுடைய டோட்டல் வேல்யூஸும் தேவைப்படுது. எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு, அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்னுடைய டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 363. லாக் எக்ஸ்னுடைய டோட்டல் நம்மளுடைய ஜியோமெட்ரிக் மீன்கானது. இப்போ லாக் எக்ஸ்னுடைய டோட்டல் என்ன? 15 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். 15.4423. சமேஷன் 1/x 1/xனுடைய டோட்டல் 0.2957. ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் நம்ம பண்ணிடலாம். 3 கேல்குலேஷனையும் பார்த்துடலாம். தேவையானது என்ன? ஃபஸ்ட்டு சமேஷன் எக்ஸ். சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 363. சமேஷன் லாக் எக்ஸ். சமேஷன் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 15.4423. நெக்ஸ்ட்டு summation 1/x equal to 0.2957. ஸோ நம்முடைய ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீனுடைய ஃபார்முலா நான் எழுதுறதுனால டேரெக்டாக அதனுடைய கேல்குலேஷனை போடுறேன். சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு 363 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 36.3 வரும். நான் ஒரு 2 டிஜிட்டில் சொல்கிறதுனால இதை நான் 0ன்னு சொல்லி முடிக்கிறேன். ஸோ அரித்மெட்டிக் மீன் 36.30. செகண்ட் கேல்குலேஷன் ஜியோமெட்ரிக் மீன். ஞாபகம் இருக்கணும், நம்ம ஆன்டி லாக் கண்டுபிடிக்கிற வரையும் ஆன்டி லாக்குங்கிற வேர்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆன்டி லாக் ஆஃப் சமேஷன் லாக் எக்ஸ் என்ன? 15.4423 டிவைடட் பை என், 10ஓட வேல்யூஸ். நான் ஆன்டி லாக் எடுக்கலை. ஆன்டி லாக் ஆஃப் சமேஷன் 15.4423 டிவைடட் பை 10 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1.54423. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ஒரு வேல்யூஸாக கிடச்சிருக்கு. இப்போ ஆன்டி லாக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஷிஃப்ட் லாக் 1.54423 ஈக்குவல் டு. ஸோ ஷிஃப்ட் லாக் போட்டிங்கன்னா ஆன்டி லாக் வேல்யூஸ் நமக்கு அதனுடைய ப்ராப்பரான அந்த அசல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஷிஃப்ட் லாக் அதனுடைய ஆன்சர் போடுங்க. நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்? 35.01ங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஜியோமெட்ரிக் மீன் 35.01. செக் பண்ணிக்கோங்க. 36 அரித்மெட்டிக் மீனை விட ஜியோமெட்ரிக் மீன் குறைவாக வந்திருக்கு. அதுக்கடுத்து தேர்டுக்கான ஆன்சர் ஹார்மோனிக் மீன். இருக்கிறதுலே ஸ்மால் வேல்யூ வந்து ஹார்மோனிக் மீன் தான். ஹார்மோனிக் மீனுடைய ஃபார்முலா என்ன? n டிவைடட் பை சமேஷன் 1/x 0.2957. ஸோ ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 0.2957 என்ன கிடச்சிருக்குன்னா 33.82. ஸோ நம்முடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அரித்மெட்டிக் மீன் 36, ஜியோமெட்ரிக் மீன் 35, ஹார்மோனிக் மீன் 33. ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் தி ஜியோமெட்ரிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஹார்மோனிக் மீன். நம்மளுடைய ரிலேஷன் வந்து ட்ரூ ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட்.
So final result, first one, arithmetic mean equal to 36.30, geometric mean equal to 35.01, harmonic mean equal to 33.82. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். ஸோ நம்மளுடைய இண்டிவிஜுவல் சீரீஸில் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். ஸோ இந்த 3த்துக்குமான டேபிள் ஃபார்மேட் நம்ம ஒரே ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். எக்ஸு ஜியோமெட்ரிக் மீன் தேவையானது லாக் எக்ஸ், ஹார்மோனிக் மீனுக்கு தேவையானது 1/x. ஸோ இது லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு, 1/x எக்ஸில் பேஸ் பண்ணி தான் எல்லா ஆன்சரும் வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார்முலாவுக்கு தேவையான சம்மேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதை டேபிளில் ஃபார்மேட் பண்ணுங்கள். சம்மேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன தேவையோ அதில் இல்லாததை இன்னொரு ஃபார்மேட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மேஷனுக்கு தேவையான ஒரு டேபிள் ஃபார்மேட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.